2016 ஆண்டு வந்த வட்ட வரைவு தொடர்பான ஒரு கேள்விதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற கேள்வி வந்து ஓயல் பாஸ் பேப்பர் சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு வார வகுப்புல செய்யலாம். முழுமையாக பேப்பர் அமைப்புகள் எப்படி கேள்வி வருது விஷயங்களை நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கும் அது இவ்வளவு லேசான கேள்விகள் வந்து நாம் செய்யறதுக்கு இருக்கின்றது. பெரும்பகுதியான கேள்விகள் வந்து நாம செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். சில கேள்விகள் தவிர்த்து அதுல அப்படி லேசா வரக்கூடிய கேள்விகள்ல ஒரு பகுதி தான் வந்து இந்த வட்ட வரைவு சம்பந்தமான கேள்வி. இதுல இப்ப கேள்வியை வாசிச்ச விலங்குகளுக்கு ஒரு குறித்த விவசாயி குழு பயிரிடுவதற்காக பல்வேறு காய்கறி வகைகளை தேர்ந்தெடுக்கும் விதம் ஒருவில் தரப்பட்டுள்ள வட்ட வரைவில் காணப்படுகின்றது. ஒவ்வொரு விவசாயியும் காய்கறிகளின் ஒரு வகையை மாத்திரம் பயிரிட்டனர். பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கைக்கு சமம். இப்ப நாங்க இந்த பாடத்துல ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னன்னு சொல்லி எண்ணிக்கை. அதே டைம்ல இதுல சம்பந்தப்படுற இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா எண்ணிக்கையும் அடுத்த ஆள் என்ன கோணம், மைய கோணம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த முழு வட்டத்தை மொத்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நாம என்ன செய்வோம்னா பிரிச்சு கொடுப்போம். ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம். ஏன்னா இப்ப இங்க ஒரு வட்டத்தை பிரிக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா என்ன அடிப்படையில பிரிக்கிறோம்னு நாம பார்த்தோம். மைய கோணத்தை அடிப்படையாக வச்சுதான் நாங்க என்ன செய்யலாம், ஒரு வட்டத்தை பகுதிகளாக பிரிச்சு கொடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சோம்னா உரிய அளவுகள்ல ஒரு ஆளுக்கு இத்தனை பங்குன்னு அடிப்படையில என்ன செய்யலாம், பிரிச்சு கொடுக்கலாம். அப்ப நாங்க பிரிச்சு கொடுக்க போற பகுதிகள் எல்லாமே சம அளவாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. எப்ப நாங்க மைய கோணத்தை அடிப்படையாக வச்சு வட்டத்தை பிரிக்க போறோம். நாங்க ஏற்கனவே பாது இப்ப வட்டத்தை எப்படி குறுக்கால பிரிச்சு போட என்ன செய்யலாது, ஆளுக்கு ஒரு துண்டு என்ன செய்யலாம், ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு ஒரு ஆளுக்கு 2 துண்டு கொடுக்கறது என்ன ஒரு சரியான முறையாக இருக்காது. அப்ப அதுக்காண்டிதான் நாங்க என்ன செஞ்சோம், மாற்று வழிமுறையாக நாங்க கையாளுற வழிதான் என்ன, வட்டத்தை நாங்க என்ன செய்யற மைய கோணத்தின் அடிப்படையில இந்த ஏற்கனவே எங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டியிருக்காங்க. போஞ்சின்ற ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு வகைக்கு 30 பாகை ஆரை சிறையை கொடுക്കാം. இப்ப வட்டத்தை நாங்க எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம்னு நினைச்சோன்னா ஆரை சிறைகளாக என்ன செய்ய போறோம், பிரிச்சு கொடுக்க போறோம். இப்ப இங்க ஒட்டுமொத்தமாக 1 2 3 4 வகையான விஷயங்கள் என்ன இந்த வட்ட வரைவுகளுக்கு சொல்லுது. ரைட், என்ன விஷயம் நினைச்சோம்னா காய்கறிகள் என்ன உதாரணம் பயிர் செய்ய போறாங்க. 4 வகையான பயிர் செய்ய போறாங்க. விலங்குகளுக்கு இந்த வட்ட வரைபட ஒரு நன்மை என்னன்னு சொல்லிச்சுன்னா பார்த்த உடனே சில விஷயங்களை நாங்க கண்டுபிடிச்சிடலாம். என்னன்ற இந்த விவசாய குழு வந்துட்டு ஆக கூடுதலாக என்னத்தை பயிர்றாங்கன்னு பார்த்தா பூசணிக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஆராய்ச்சல் எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. பரப்பளவுல பார்த்த மாதிரி இருந்தா பெருசா இருக்கு. பெருசா இருந்தா என்ன அர்த்தம், ரைட், ஆரைச்சரை பெருசா இருக்கு. ஏன் பெருசா இருக்குன்னா அவரோட மைய கோணம் எப்படி இருக்கணும், கூட இருக்கணும். மைய கோணம் கூடண்டா மைய கோணமும் எண்ணிக்கையும் எப்பயும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நேர்விகித சமனாக இருக்கு. மைய கோணத்துக்கு அமைய எண்ணிக்கையும் என்ன செய்யும், அதே மடங்கு கூடும் குறையும் சொல்லி நாம் என்ன செஞ்சிருப்போம், அடிப்படையாக பார்த்திருப்போம். இங்க ஆக குறைஞ்ச பயிர் என்ன பயிரை போடுறாங்கன்னு பார்த்தோன்னு ஓஞ்சின்னு சொல்றது என்ன செய்யறாங்க, ஆக குறைஞ்ச பயிராக இந்த விவசாயக்குழு பயிரிடு செய்யறாங்க. அதே மாதிரி இந்த குறியீட்டு அர்த்தம் எங்களுக்கு என்னன்னு தெரியும், செங்கோணத்தை குறிக்கும். என்ன நாங்க சின்ன வகுப்புல இருந்து பார்த்துட்டு வரோம். இப்படி வந்த என்ன அர்த்தம், செங்கோணம். இப்ப வெண்டி பயிரிட்டாக்களுக்கு நாங்க இந்த வட்டத்துல கொடுத்திருக்கிற இடம் என்ன, 90 பாகை மைய கோணமுடைய ஒரு ஆரைச்சிறை என்ன கொடுத்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் ஒரு ஆரைச்சிறை ரைட் அல்லது ஒரு வட்டத்தின் மொத்த மைய கோணம் எத்தனை கேட்டா ரைட் நாம நிறைய தரம் இதை பார்த்துட்டோம். 360 பாகை செலுத்தல் இருக்கு. இப்ப 360 பாகையில 90ங்கிறது என்ன, 4ஆ பிரிச்சு உண்டுல, 4ஆ பிரிச்சு உண்டு தானே அது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மொத்தமாக பயிர் செய்யறாங்க 4ல் 1 பங்கு என்ன செய்யறாங்க, வெண்டி பயிர் செய்யறாங்க. ரைட், அதே மாதிரி போஞ்சிட அளவை கேட்டாலும் நாங்க என்ன செய்யலாம், பின்னமாக எழுதலாம். ஒரு கேள்வி வரும், எப்படி வரலாம், போஞ்சின்னு செல்ற பயிர் வந்துட்டு மொத்தத்தில் மொத்த எண்ணிக்கையில்
எத்தனை விவசாயிகள் போஞ்சியை பயிரிடுகின்றார்கள்? மொத்த எண்ணிக்கையில் எத்தனை விவசாயிகள் போஞ்சியை பயிரிடுறாங்கன்னு தெரிஞ்சா எனக்கு என்ன தெரியணும்? மொத்த விவசாயிகள் எத்தனை தெரியணும். அதே போல போஞ்சிய பயிரிடுறார்கள் எத்தனை தெரியணும். ஆனா எனக்கு ரெண்டுமே தெரியாது. ஆனா எண்ணிக்கை சார்பான பின்னத்தை கேட்கான். அப்ப அந்த டைம்ல நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம். என்னண்டு எண்ணிக்கை சரியாட்டியும் பரவாயில்ல, எனக்கு என்ன தெரியும்? மைய கோணம் பத்தின ஒரு தரவு தெரியும். மைய கோணம் என்ன? மொத்த மைய கோணம் தந்திருக்கானா? அவன் தர தேவையில்லை எனக்கு. மொத்த மைய கோணம் எப்பயும் என்ன? ஒரு வட்டம் இருக்கக்குள்ள 360 பாகை தான். எதை தேடணும் இப்ப? போஞ்சின்ற மொத்த எண்ணிக்கையின் பின்னமாக தருங்கன்னு கேட்டா அப்போ போஞ்சிக்குரிய மையக்கோணம் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நாம தேடி பார்க்கணும் போஞ்சிக்கு மையக்கோணம் இருக்கு. ஆகவே 30 பாகை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? சுருக்கணும் இருக்குன்னா 12ல ஒரு பங்காக்கள், 12ல ஒரு பங்காக்கள் போஞ்சி என்ன செய்யறாங்க? பயிரிடுறாங்க. நாம என்ன செய்யலாம்? ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணிக்கை சம்பந்தமான கேள்வி வந்திருக்கு. ஆனா எண்ணிக்கை எதுவுமே தெரியாது. ஆனாலும் நாங்க என்ன செய்யறோம்னா விகிதமாக அல்லது பின்னமாக நாம் என்ன செய்யறோம்? அதை கண்டுபிடிக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா நாங்க நேர் விகித சமன்ற ஒரு பாடம் படிச்சிருக்கோம் 9ஆம் ஆண்டு. ஏன்னா இங்க எண்ணிக்கைக்கும் மையக்கோணமும் எப்படிப்பட்ட கணியங்கள்னு சொல்லிச்சுன்னா நேர் விகித சமனாக வரக்கூடிய கணியங்கள். ஒரு ஆள்ட மடங்கு என்ன அடுத்த ஆள்ட அதே அதிகரிப்பு என்ன செய்யும்? காட்டும். அப்ப எங்களுக்கு வரப்போற விடையும் என்ன செய்யும்? பின்னமும் என்ன செய்ய போகுது? ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஏதோ ஒரு ஆரம்ப அறிவுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இந்த விஷயத்தை பார்த்துட்டு இப்ப நாங்க கேள்விக்குள்ள போகலாம். ரைட். போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15 ஆகும். பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப இந்த கேள்விகள் செய்ய போகக்குள்ள ஆஹ் இப்ப இவ்வளவு நேரம் நாங்க சில விஷயங்கள் கதைச்ச மாதிரி என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தியரி அடிப்படையில விளங்கியிருக்கணும்னு சொல்லி இப்ப இந்த கேள்விய நேரடியாக ஒரு ஆள் வாசிக்கார். ஒரு எக்ஸாம்ல வாசிக்கிறவர் இந்த கேள்வியை எப்படி அணுகலாம்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ரைட். அப்ப இந்த தரவுகள் எல்லாம் வாசிச்சுட்டு முதலாவது கேள்வி என்ன? கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளை வகை குறிக்கும் ஆரைச்சிறையின் மைய கோணத்தை வகை குறிக்க. ரைட். அப்ப இதுக்கு ஏதாவது எங்களுக்கு தரவுகள் இருக்காது என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தரவுகள்ல போய் பார்க்கோம். தரவுகள்ல எதுவுமே இல்லை. தரவுகள்ல எதுவும் இல்லை. ரைட். நாங்க என்ன செய்யலாம்? ஆஹ் இதுல பாருங்க, பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கைக்கு சமன். ரைட். அப்ப இவர் எண்ணிக்கையும் சமன் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்? இந்த வட்டத்துல நான் கத்தரின்னு செல்ற வகைக்கு கொடுக்கிற இடம் அதே இடத்தை தான் யாருக்கும் கொடுக்கணும்? பூசணிக்கும் கொடுக்கணும். இடம் கொடுக்குறோம்னா என்னத்தை நாம திரும்பவும் சொல்றோம்? மையக்கோணம். ரைட். என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 360 வகை மையக்கோணம் தான். ரைட். எத்தனை வகையான ஆட்கள் வந்தாலும் நான் அந்த 360 பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும். இங்க என்கிட்ட 4 வகையான ஆட்கள் இருக்காங்க. ரைட். ஒரு வகையான ஆட்கள் போஞ்சி, அவருக்கு நான் ஏற்கனவே 30 வகையை கொடுத்துட்டேன். இன்னொரு சாரார் வண்டி, அவருக்கு ஏற்கனவே 90 வகையை கொடுத்துட்டேன். ஆனா ஒரு தரவு சொல்றான், இவங்க 2 பேருக்கும் நீங்க என்ன செஞ்சிடணும்? சமனா இடம் கொடுத்துடணும்னு சொல்லி சொல்றான். அப்ப சமனா இடம் கொடுக்கணும்னால் உதாரணத்துக்கு நான் இவருக்கு எக்ஸ் கோணம் கொடுத்தென்றால் இவருக்கும் அதே எக்ஸ் கோணம் தான் நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ரைட். இப்ப இத நாங்க பார்க்க போகல விளங்கும். இந்த நான் 4 கோணங்களையுமே கூட்டணும். எனக்கு எத்தனை வரணும்? 360 பாகை எனக்கு வரணும். ரைட். 4ஐயும் கூட்டினா 360 பாகை வரணும். ஏற்கனவே என்கிட்ட 90 பாகை சக 30 பாகை சக. ரைட். அப்ப நான் என்ன எக்ஸ் போட்டு காட்டிருக்கேன் படத்துல. அப்ப நான் இங்கே என்ன செய்யலாம்? எக்ஸ பாவிக்கலாம். இவ்வளத்தையும் கூட்டணும்டா எனக்கு விட என்ன வரும்? 360 பாகை வரும். இதுல இருந்து என்ன நாங்க நேரடியாக என்ன செய்யலாம்? இதோட விடையை காணலாம். அப்ப இங்க 90 30 120. ரைட். 360ல இருந்து என்ன செய்ய போகுது? கழிபட போகுது. 120 கழிச்சுட்டு ரைட். பாரபடியை நாங்க என்ன செய்யணும்? 2ஆல பிரிப்போம். இது வாய்க்கணக்கு செய்யலாம் பிள்ளைகள். நீங்க எவ்வளவு செய்முறை எழுத வேண்டிய ஒரு அவசியம் இல்லை உண்மைக்குமா.
240 ரெண்டாவது பிடிச்ச என்ன வரப்போகுது? 120 பாகை வரும். 120 பாகை வரும். என்ன இப்ப இதுல செய்முறை எழுதணுமா தேவையில்லையான்ற ஒரு டவுட் வர சந்தர்ப்பத்துல எங்களால மனக்கணக்குல செஞ்சு விட எழுதக்கூடிய அமைப்புல அந்த கேள்விகள் வந்தா நாங்க நிறைய யோசிக்க தேவையில்லை. என்ன செய்யலாம்? நேரடியாக விடை எழுதக்கூடிய அமைப்புல எழுதலாம். இப்ப இதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 1 மார்க்ஸ் வரப்போகுது, ரைட்? அப்போ அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன இந்த கேள்விக்குரிய விடைக்கு 2 மார்க்ஸ் என்ன செஞ்சிருவோம்? எடுத்துக்குவோம். பிள்ளைகள் இது ஓஎல்ல வந்த கேள்வி. என்ன இவ்வளவு லேசா இருக்கே, ஓஎல் எப்படி போடுவானான்னு யோசிக்க தேவையில்லை, ஏற்கனவே போட்டிருக்கான். என்ன அப்ப கத்தரி தேர்ந்தெடுத்த விவசாயிகளை குறிக்கும் ஆராய்ச்சியின் மைய கோணத்தின் பருமன காண்பிக்கும் அது 120 பாகை. ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம். போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15 ஆகும். நாங்க இந்த கேள்விகள்ல 2 சாராரத்தான் நாங்க கவனிக்க போறோம். யாரு? ஒன்று கோணம், அதற்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கை. இது ரெண்டுலையும் தெளிவா இருந்துச்சு. எப்பயுமே எனக்கு நேரடியாக மொத்த எண்ணிக்கையும் மொத்த கோணம் சரி 365 அதுக்கேற்ற எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை தந்திரிக்கானான்னு பார்க்கலாம். இல்ல, தரலைங்க. ரைட், கட்டாயம் ஒரு சோடி தந்திரிப்பான். ஒரு சோடின்னு என்ன? ஒரு கோணமும் ஒரு மைய கோணமும் அதுக்குரிய எண்ணிக்கையும் தந்து விட்டுத்தான் வேற ஏதாவது கேள்வி அவன் கேட்கலாம். இப்ப இவன் போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15 ஆகும் தந்திரிக்கான் அப்படின்றால் நான் உடனே அந்த தரவுல போய் பார்க்கன். போஞ்சிக்கு என்ன தந்திரிக்கான்? எனக்கு மைய கோணம் தந்திரிக்கான். அதத்தின 30 பாகை. அப்ப அந்த 30 பாகை என்று சொல்றது எத்தனை பேரை குறிக்குது? 15 பேரை குறிக்குது. பூசணியை தேர்ந்தெடுத்து நான் பூசணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 120 பாகைன்னு கண்டுபிடிச்சு. அப்ப இதுக்குரிய விட எனக்கு தெரியுமான்னு கேட்டா சரியா, ரைட். அவரை நாங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் பாவி. ரைட், நாங்க எக்ஸ் ஏற்கனவே பாவிச்சதுனால நீங்க வெறும் என்ன செய்யலாம்? y என்று போடலாம். சரியா, ரைட். இப்ப பாருங்க, இதை எழுதக்குள்ளேயே எனக்கு விட கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. பாருங்க, 30 பாகைக்கு 15 பேர் என்றால் 120 பாகை எத்தனை மடங்கு? 4 மடங்கு. 30ல இருந்து 120 4 மடங்குடா. கட்டாயம் இவரும் என்ன செஞ்சிருக்கணும்? 4 மடங்கு அதிகரிப்பை காட்டிருக்கணும். ஆகவே இங்க என்னன்னு வரப்போகுது? 60 வரும். அப்ப 2வது கேள்விக்கு நாங்க என்ன நாங்க செய்முறைதான் எழுதணும்ன்ற என்ன ஒரு தேவைப்பாடு வாரத்தினால ரைட் 2வது கோணம் எண்ணிக்கை. இதை பார்த்த உடனே ஒரு ஆள் என்ன செய்யறாரு? மொத்த எண்ணிக்கை என்ன விவசாய எண்ணிக்கை அவர் போடுறாரு என்ன? y சமன் என்ன 60 பேர். இன்னும் திருத்தமா ஒரு ஆள் எப்படி எழுதுவாரு? விவசாயிகளின் எண்ணிக்கை சமன் என்ன வையின்று நாம் எடுத்தேதானே. நம்ம அதான் எப்படி அழகா இருக்கும்? விவசாயிகளின் எண்ணிக்கை அல்லது என்ன இந்த விட கீழே அழகா அவர் என்ன செய்யல எண்ணிக்கையை காண சொல்லியிருக்கான். 60 பேர். எப்படி வரைக்கும் 60 பேர் வந்துச்சுண்டு விட திருத்திராக்கள் யோசிப்பாங்க. நீங்க அழகா விடத்துக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? எழுதிருப்பீங்க 30 பாகை 15 120 பாகை. அப்ப எத்தனை வரும்? 60 தானே வரணும். என்ன அப்ப இதுக்கெல்லாம் நிறைய செய்முறை போட்டுட்டு சுருக்கெல்லாம் போட்டுட்டு செய்யணுமான்னு கேட்டா இல்ல, தேவை. சரியான அப்ப இதுக்குரிய விட மார்க்ஸை நாங்க என்ன செய்யலாம்? இலகுவான முறையில எழுதி மார்க்ஸை நாங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அது எங்களோட 2வது கேள்வி. அப்ப கிட்டத்தட்ட ஏற்கனவே 1 அல்லது 2 மார்க்ஸ், இதுக்கு எங்களுக்கு கட்டாயம் 2 மார்க்ஸ் வரப்போகுது. அப்ப என்ன ஒரு 4 மார்க்ஸ் நாம எடுத்துட்டோம். வட்ட வரைவினால் குறிக்கப்படும் விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கையை காண்க. அப்ப இதுவும் என்ன? அதே விஷயம் தான், மொத்த எண்ணிக்கை. அப்ப எந்த கோணச்சோடி சந்திரிக்கான்? 120 பாகைக்கு நான் எத்தனை பேர்னு கண்டுட்டேன்? 60 பேர். மொத்த எண்ணிக்கையை கேட்டாண்டா மொத்த எண்ணிக்கைக்குரிய கோணம் என்ன பிள்ளைகள்? 360. இப்ப 120 360 ஆகிறண்டா 3 மடங்கு. அப்ப இவரும் என்ன செஞ்சிருக்கணும்? 3 மடங்கா இருக்கணும். அப்ப எத்தனை விடண்டு வரும்? 180 பேர். ஓகே, அப்ப நான் இங்க அழகா எழுதிவிட போறேன். மொத்த எண்ணிக்கை எத்தனை? 180 பேர். பாருங்க எவ்வளவு லேசான கேள்வி. வட்ட வரை. அடுத்தது பாருங்க, ஒரு ஆண்டிற்கு பிறகு கத்தரியை பயிரிட்டுக் கொண்டிருந்த விவசாயிகளில் 20 விவசாயிகள் காய்கறிகளை பயிரிடுவதை நிறுத்தினார்கள். இப்ப ஒரு சாரார் என்ன செஞ்சிட்டாங்க?
நாங்க காய்கறி நீ என்ன செய்ய மாட்டோம், பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி வெளியாக போகுது. கத்தரியை பயிரிட்டுக் கொண்டிருந்த விவசாயிகளில் 20 விவசாயிகள் காய்கறிகளை பயிரிடுவதை நிறுத்தினார்கள். அப்ப நிறுத்தினாண்டா அவங்க வட்டத்துக்கு இருந்து என்ன செஞ்சிடுவாங்க, வெளியாகிடுவாங்க, வட்டத்துக்கு இருந்து வெளியாகிடுவாங்க. ரைட். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை இப்ப ஆக்கள் வெளியாகுனா என்ன, மத்த ஆக்களுக்கு இடம் கிடைக்கும். ஒரு ஒரு வகுப்பறையில நாங்க நிறைய பேர் என்ன செய்யறோம், அடைஞ்சு போயிருக்கோம். ஒரு 20 பேர் திடீர்னு வெளியாகுனா, ரைட், இப்ப என்ன செய்யும், ஒரு ஆளுக்கு கிடைக்கிற இடம் எப்படி இருக்கும் அந்த வகுப்புல, கொஞ்சம் ஸ்பேஸ் கூட கிடைக்கும், என்ன கொஞ்சம் காத்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன, 180 பேர் ஆட்கள் இருந்து அதுல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டா, வெளியாகி போயிட்டாக. எத்தனை பேரு, 20 பேர். இப்ப எத்தனை பேர், இப்ப 60 பேரும் தானே, சாரி, 60 பாகையில 60 பேரும் தான் இந்த வட்டத்தை பிரிச்செடுக்கப்படுறாங்க. ரைட். கேட்கான என்ன கேள்வி, மாறிய தரவுகளை கருதி வரையப்பட்டுள்ள ஒரு புதிய வட்ட வரைவில் கத்தரியை பயிரிடும் விவசாயிகளை வகை குறிக்கும் ஆரைச்சிறையின் மைய கோணத்தின் பருமனை காண்க. ஆரைச்சிறை மைய கோணத்தை குறிக்கும் பருமனை காண்க. இப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள், 360 பாகை எத்தனை பேரை குறிக்க போகுது, 160 பேர், என்ன, 160 பேர். இப்ப என்கிட்ட கத்தரிக்கு ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க, கத்தரிக்கு நாம கண்டுபிடிச்சோமா, கத்தரிக்கு நாம கண்டுபிடிக்கல, எதுக்கு கண்டுபிடிச்சோம், பூசணிக்கு கண்டுபிடிச்சோம். எத்தனை, 60. பூசணி 60, கத்தரியும் 60 ஏற்கனவே நாங்க முடிவு செஞ்சு வந்துட்டோம் முதலாளில இருந்து. அப்ப கட்டாயம் இஞ்ச இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் என்னண்டு, 60 பேர்ல 20 பேர் போனால் இங்க எத்தனை பேர் இருக்கணும், 40 பேர் இருக்கணும். பாருங்க, 160 40 ஆகுது, என்ன, 160 40 ஆகுது. சரி, ஆக்சின்னு போட்டுக் கொள்வோமே, 160 40 ஆகுது. 4 மடங்கு குறைஞ்சிரு. 360 என்ன செய்யணும், 4ல் ஒரு பங்கு வரணும். 160 என்ன, 4ல் ஒரு பங்கு தானே. அப்ப இதை உங்களுக்கு இது விளங்கலாட்டி நீங்க என்ன செய்யலாம், இப்ப இந்த அமைப்பில் எழுதுற விளங்கிது. 360 பாகைக்கு 160 பேர் என்றால் எக்ஸ் கோணத்துக்கு எக்ஸ் பாகைக்கு எத்தனை பேரு, 40 பேரு. இப்ப இந்த எக்ஸ் ரெண்டு கண்டுபிடிக்கும். இப்ப நாங்க எங்களோட நேர்விகித சமன்ல படிச்சிருக்கேன் பிள்ளைகள், நீங்க எப்படி எழுதலாம், எக்ஸின் கீழ் 40 சமன் 360 கீழ் 160 எழுதலாம். ஏன்னா இவரின் கீழ் இவர் சமன், இவரின் கீழ் இவர். ரைட். நீங்க ஏற்கனவே விலங்காட்டிலும் இப்ப ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க, இப்படித்தான் இது, சரியானே. அப்ப நாங்க இன்னும் பின்னுக்கு போக தேவையில்ல. இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், இதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த அமைப்புல வரக்குள்ள 360 பாகை 160 பேரை குறிக்குது, எக்ஸ் பாகை 40 பேரை குறிக்கின்றா, இது என்ன வெப்சிலாக்களுக்கு விட ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு, என்ன. அப்ப இது அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இந்த செய்முறையை பயன்படுத்தலாம். இதுல இருந்து 40 இஞ்சால என்ன செய்ய போறாரு, பெருக்கு பட்டப்படுறாரு. ஆகவே எக்ஸ் சமன் 360 கீழ் 160 தர 40. ரைட். சுருக்குவோம் நாங்க ஒரு முறை, இங்க எத்தனை 4 வரும், இங்க நாங்க 360 4 பிரிச்சு என்ன வரப்போகுது, எக்ஸ் சமன் 90 பாகை வரும். சமன் 90 பாகை. ஆகவே இங்க விட என்ன வரப்போகுது, 90 பாகை என்ன செய்ய போகுது, வரப்போ. இதுதானே என்ன விட. இந்த வட்ட வரைப்பு சம்பந்தமாக 2016 வந்த கேள்வியும் அதுக்குரிய விடை.